தாதியர் பற்றாக்குறை காரணமாக வைத்தியசாலைகளின் பணிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இலவச சுகாதார சேவையின் உச்ச பயனை எட்டுவதற்கு இது பெரும் தடையாக இருந்தது. இதுகுறித்து கவனம் செலுத்திய அரசாங்கம் புதிதாக தாதியரை இணைத்துக் கொள்ள தீர்மானித்தது. வரலாற்றை புதிதுபடுத்தி அதிகூடிய தாதியர்களை ஒரே முறையில் தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ள தற்போதைய அரசாங்கத்தினால் முடிந்துள்ளது. இதன் அடிப்படையில் இந்நியமனங்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் சுகாதார மற்றும் ஊடக துறை அமைச்சின் செயலாளர் மருத்துவ நிபுணர் அனில் ஜாசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரலாற்றில் முதல் தடவையாக இந்த அளவு பெருந்தொகையான தாதியர்களுக்கு நியமனம் வழங்கப்படுகின்றது. அதே நேரம் எமது அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் அரச சேவைக்கு அதிகூடுதலானோரை இணைத்துக் கொள்ளும் முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக எமக்கு பாரிய எதிர்பார்ப்பு உண்டு. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் மட்டுமன்றி முழு அரச சேவையும் இந்த நோக்கில் செயல்பட வேண்டும். அரச சேவை முறையாகவும் திட்டமிட்ட வகையிலும் சரியாகவும் மனிதாபிமானத்துடன் கூடியதாக செயல்பட தவறினால் நாம் எதிர்பார்க்கும் புத்தாக்கத்தை நோக்கி செல்ல முடியாது. தற்போது அவ்வாறானதொரு நிலையில் நாம் உள்ளோம். இதன் காரணமாக 3147 பேரை ஒரே தடவையில் நியமனம் வழங்குவதற்கு தீர்மானித்தோம். இன்னும் 2 மாதங்களில் உங்களது குழுவின் எஞ்சிய 350 பேருக்கும் நியமனம் வழங்குவோம். அடுத்த மார்ச் மாதம் அளவில் அடுத்த குழுவின் 2500 பேருக்கு நியமனம் வழங்கப்படும். அடுத்த மார்ச் மாதத்தில் மேலும் 2500 பேருக்கு நியமனம் வழங்குவோம். அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு 5500 பேருக்கு நியமனம் வழங்கப்படும். තවත් 5500 ආසන ප්‍රමාණයක් ඉදිරි වසර දෙකමාර තුලදී හෙදසට ලක් වෙනවා. தாதியர் சேவை என்பது மிகவும் விசேடமானதொரு பணியாகும். வெறுமனே மற்றொரு தொழிலாக இதனை கருத முடியாது. அதற்கு அப்பால் சென்ற மனிதாபிமான அத்தியாவசிய சேவையாகும். நாம் யாராக இருந்தாலும் நிர்கதியான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சேவையை எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறான கௌரவமான ஒரு சேவைக்கான நியமனத்தையே நீங்கள் பெற்றுள்ளீர்கள். எமது அரசாங்கத்தின் கொள்கையான அழகிய வாழ்க்கையை உருவாக்க சிறந்த ஆரோக்கியத்துடன் கூடிய பிரஜைகளை உருவாக்குவது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். சுகாதாரம் என்ற வார்த்தையின் ஊடாக செல்வந்த நாட்டை உருவாக்கி அழகிய வாழ்க்கையை கட்டியெழுப்புவதே எமது நோக்கமாகும். அரசாங்கம் என்ற வகையில் சுகாதார கட்டமைப்பை முன்னெடுத்து செல்வது போன்று அத்துறையில் ஈடுபடுத்தும் செயல்பாட்டாளர்களுக்கு தேவையான வசதிகளையும் தேவையான பயிற்சிகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம்.